சேகர் பாபு அவர்கள் டார்கெட்டில் இருக்கிறார். அவர் பல்வேறு கோவில்களில் பல்வேறு முறைகேடுகள் பண்ணியிருக்கார். 28 கோயிலுக்கு கல்யாண மண்டபம் கட்டுறது கேன்சல் பண்ணியிருக்காங்க. அவருக்கு வேணுங்கிற ஆளை போடுறது, கான்ட்ராக்ட் கொடுக்கறது, கட்டிங் கமிஷன், தேவையே இல்லாத பில்டிங் கட்டுறது, எல்லா ஏற்பாடும் பண்ணி உங்களுக்கு அந்த வேலை வேணும்னா டெம்பரரின்னு எடுப்பாங்க, ஆனால் பர்மனன்ட் ஆயிடும்னு சொல்லி 8 to 12 லட்ச ரூபா வாங்கி மருதமலை கோயிலிருந்து 10.78 கோடி கடன் வாங்கி இப்போ வட்டி 8% போட்டால் கூட வருஷத்துக்கு 80 லட்ச ரூபா வட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் லாபம் வந்து அதை வச்சு இந்த கோயில் நல்லாயிரும். அந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வராங்க? ஒரு நாளைக்கு 10 பேர் கூட இல்லை. ஆனால் கோயிலில் காசு இருக்கு, அதை எடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து 30% பாக்கெட் பண்ற வேலையை, இது முழுக்க முழுக்க சட்ட விரோதம். கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கும். தேவை என்றால் கைதும் போகலாம். iPlus TV, India's #1 QLED TV, crystal clear picture quality with 3-year replacement warranty, smart voice, smart entertainment. நான்காம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினர் அரசியல் விமர்சகர் தேவப்பிரியா அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். வணக்கம். சமீப காலத்தில் பார்த்தீங்கன்னா அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் ஒரு குற்றச்சாட்டு வச்சிருப்பாரு. அதாவது கோவில் நிலங்களில் கார் பார்க்கிங் கட்டுவதற்கு தேவையே இல்லாமல் அந்த இடத்துல கார் பார்க்கிங் கட்டுவதாக சொல்லி ஊழல் செஞ்சிருக்காங்க அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இதன் பின்னணி என்ன, எதற்காக அந்த கார் பார்க்கிங் கட்டப்பட்டது? இல்லைம்மா, அறநிலையத்துறைங்கிறது தன்னுடைய வசதிக்காக இருக்கிறது அப்படிங்கிற லெவலுக்கு சேகர் பாபு எடுத்துக்கிட்டார். அவருக்கு வேணுங்கிற ஆளை போடுறது, கான்ட்ராக்ட் கொடுக்கறது, கட்டிங் கமிஷன், கரப்ஷன், இதை பண்ணுறதுக்காகவே பயன்படுத்தினாரான் இருக்கு. தேவையே இல்லாத பில்டிங் கட்டுறது. நீங்கள் கோயிலில் இறந்து போன யானைக்கு மண்டபம் இப்படியெல்லாம் செலவு பண்ணியிருக்க. ஸோ இதில் இந்த திட்டம் அடிப்படையில் குன்னூருக்கு தேவைப்படலாம். இப்போ நான் கூகுளில் தேடின வரையில் குன்னூர்லேருந்து 11 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கிற கரும்பாலம்ங்கிற ஊரில் இருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு பஸ் ஸ்டாண்டு கிட்ட ஒரு 4 கிரவுண்டு 10,000 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருக்குதான். ஆனால் அந்த கோயிலில் காசு இல்லை. இப்போ புரிஞ்சுக்கங்க, ஏன்னா நெட்டில் ஃபுல்லாக இல்லை. மருதமலை கோயிலிருந்து 10.78 கோடி கடன் வாங்கி வட்டியோட, இப்போ வட்டி 8% போட்டால் கூட வருஷத்துக்கு 80 லட்ச ரூபா வட்டி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இதில் லாபம் வந்து அதை வச்சு இந்த கோயில் நல்லாயிருமா? எப்படி? அந்த கோயிலுக்கு எத்தனை பேர் வராங்க? ஒரு நாளைக்கு 10 பேர் கூட இல்லை. வருஷத்துக்கு 500 பேரோ இல்லை மாதத்துக்கு 500 பேரோ ஏதோ சொல்கிறார். ஏன்னா ஒரு பத்திரிகையில் 500 வருஷத்துக்குன்னு போடுறாங்க, ஒரு பத்திரிகையில் மாதத்துக்குன்னு போடுறாங்க. மாதத்துக்கு 500ன்னு போட்டாலே ஒரு நாளைக்கு 10 பேர் கூட வரல. அப்படிப்பட்ட கோயிலுக்கு அந்த கோயிலிருந்து 11 கிலோமீட்டர் அந்த பக்கம் இதை எதுக்கு கட்டணும்? அடுத்தது இதுக்கு என்ன சொல்றாரு? 2 விதிகள் சொல்லி இந்த விதி 64 ஏதோ சொல்றாரு. அந்த விதிகளில் இவர் சொன்னது எல்லாம் சட்டவிரோதம். இதை தாண்டி இந்த சட்டமன்ற உறுப்பினர் இது வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார். நான் ஊட்டியிலேயே ஒரு வாரம் தங்கி 52 கோயில்களை இன்ஸ்பெக்ஷன் செய்து இங்கே தேவைன்னு, கோயிலுக்கு என்ன தேவைன்னு யோசிக்கணுமே தவிர அந்த ஊருக்கு என்ன தேவைங்கிறது உன் வேலை இல்லை. இன்னொன்று, சட்டமன்ற உறுப்பினருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை, சரியா? அந்த மாதிரி வேலை. ஒரு சட்டமன்ற உறுப்பினருக்கும் 2 கோடி ரூபாய் சட்டமன்ற MP லேடு MLA லேடுன்னு இருக்கு, அவங்க கொடுக்கலாம், இல்லை முனிசிபாலிட்டி கொடுக்கணும். ஆனால் கோயிலில் காசு இருக்கு, அதை எடுத்து கான்ட்ராக்ட் கொடுத்து 30% பாக்கெட் பண்ணுற வேலையை, இது முழுக்க முழுக்க சட்ட விரோதம். ஒன்னே ஒன்று, இது வெளியில் தெரியாமல் இருந்துச்சு. நல்ல வேலையாக இவர் சொன்னார். ஏன்னா இல்லாட்டி பெரும்பாலானவை இப்படி ஒரு போர்டு கீடு வச்சிருந்தா எங்களை போனவங்க பல பேர் என்னை விடவும் இன்னும் சீரியஸாக செய்யக்கூடிய TR ரமேஷ், இது அத்திக்குட்டை ராதாகிருஷ்ணன், இது வக்கீல் ஜெகநாதன், இன்னும் பலர் இதுக்கு போட்டிருப்பாங்க. இது அமைச்சர் சொல்கிற வரைக்கும் வெளியில் தெரியல. நல்ல வேலை தடுக்கப்பட்டது. இதோட இன்னைக்கு இன்னொன்று சொல்கிறேன். நேற்றைய தினம் திருவண்ணாமலை கோயில், அதாவது கோயிலுக்கு போனாதான் புண்ணியம் இல்லை, அண்ணாமலையை நினைத்தாலே முக்தி வருங்கிற அந்த திருவண்ணாமலை கோயிலுக்கு 109 பணியாளர்களை நியமிக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் ரெசல்யூஷன் போட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணி உங்களுக்கு அந்த வேலை வேணும்னா டெம்பரரின்னு எடுப்பாங்க, ஆனால் பர்மனன்ட் ஆயிடும்னு சொல்லி 8 to 12 லட்ச ரூபா வாங்கி எலெக்ஷன் வந்ததால் கொடுக்கல. நேற்றைய தினம் இந்து சமய அறநிலையத்துறை அதை கேன்சல் பண்ணியிருக்காங்க. இந்த அறங்காவலர் போடுறதுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள்.
இந்த அறங்காவலர் அவங்க போட்டால் யாரை போடணும்னா, இப்போ கவர்மெண்ட் எம்ப்ளாயி போனால் உங்கள் ஒய்ஃபை போடக்கூடாது. ஐ மீன் உங்கள் பையன் மகன் எல்லாம் போடக்கூடாது. உங்கள் நெருங்கின சொந்தக்காரங்க பாலிடிக்ஸில் இருக்கிறவங்கள போடக்கூடாது. இந்த மாதிரி அதுக்கும் விதிகள் இருக்குது. ஆனால் திருச்செந்தூர் கோயிலுக்கு ட்ரஸ்டியாக இவர் போட்டது இவருடைய கம்பெனி, மகனுடைய கம்பெனி 2012 பார்ட்னராக இருக்கவங்க. அந்த திருச்செந்தூர் கோயிலில் ஒரு 400 கோடி ரூபாய், ஒரு 200 கோடி இது தினத்தந்தி குடும்பத்தை சேர்ந்த HCL சிவநாடாரும் கோயில் காசு 180 கோடியும் செலவு பண்ணியிருக்கு. இதை கேட்டால் உடனே திமுக சொம்புகள், அண்டாக்கள், ஊப்பிகள் என்ன பேர் சொல்கிறீங்களோ, பக்தர்களுக்கு வசதி செய்கிறாங்க, தங்கறதுக்கு ரூம் செஞ்சாங்க. அங்கே திருச்செந்தூரில் என்ன நடந்ததுன்னு சொன்னால், முன்னாடி சண்முகநாதர் விடுதின்னு ஒன்று இருந்துச்சு. அதை இடிச்சிட்டு இப்போ புதுசாக கட்டியிருக்காங்க. முன்னாடி வாடகை 300 ரூபா, இப்போ சாதா நாளில் 1500, வீக்கெண்டில் 2000, கிருத்திகை மற்றும் திருவிழா நாளில் 3000 ரூபா. 300 ரூபா எங்கே இருக்குது? 3000 ரூபா எங்கே இருக்குது? ஸோ பக்தர்களுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. எங்கே பிரயோஜனம்? பாக்கெட்டுக்கு போகிறது. இங்கே இவர் தான் இப்படி பண்ணுறாருன்னா, இந்த அன்னைக்கு சட்டசபையிலே என்ன சொல்கிறாரு, இதை கட்டுறதுக்கு நாங்கள் இப்படி பணத்தை எடுத்து கட்டுறோன்னு உங்களுக்கு மாட்டி கொடுத்தவர் அந்த செயலராகத்தான் இருப்பார், துறை HRNC செயலர். அவர் எங்கள் காலத்தில் கமிஷனராக இருந்து கட்டுறதுக்கு ஐடியா சொன்னது அவருங்கிறார். அப்போது எடுத்ததும் ஒரே ஆள், எடுக்கிறதுக்கு ஐடியா கொடுத்தது. ஆச்சா, இப்போ பார்க்கிங்கில் காசு வருமா? இந்த செயலர் சொல்கிறாங்களே, அவர் போன முறை சென்னை கமிஷனராக இருந்தாருமா. நீங்கள் 2 வீலர் ஓட்டுறீங்க, 2 வீலர் கொண்டு போய் பார்க்கிங் பண்ணுறீங்களா? கொஞ்சம் முன்னாடிலாம் பார்க்கிங் பண்ணால் எவனோ வந்து டோக்கன் கொடுத்து 5 ரூபா வாங்குவோம். இப்போ அதெல்லாம் காணும். என்னடான்னா 2024 வரைக்கும் ஒரு கம்பெனிக்கு கொடுத்து பார்க்கிங் போட்டு அது அவன் வசூல் பண்ணி ஒரு 11 லட்ச ரூபா ஒரு நாளைக்கு வந்துச்சு. ஆனால் 1 கோடி ரூபா வரும், 11 தான் வருதுன்னு அந்த கான்ட்ராக்டை ரெனியூ பண்ணாமல் வேறு கான்ட்ராக்டே கொடுக்காம ஒரு NGO கொடுத்தா அவங்களும் அதே கொடுக்க இப்போ அதுவும் சட்டவிரோதம் என்று டைம்ஸ் ஆஃப் இந்தியா காட்டின பிறகு 1.5 வருஷமாக டெண்டரே போடல. ஒரு நாளைக்கு 1 கோடி ரூபான்னா 365 கோடி, ரஃப்லி 400 கோடி கூட்டம் இருக்கிற நாளில் இன்னும் அதிகம் வரலாம். 1 ரூபா கூட வசூல் பண்ணாமல் இப்போ பண்ணல. இப்போ அங்கே கார்கிங் போட்டால் வருமா? ஊட்டியில், ஐ மீன் குன்னூரில் நான் பலமுறை போயிருக்கிறதுனால பஸ் ஸ்டாண்டு நீங்கள் இந்த ரோட்லேருந்து வந்து கீழேருந்து ஏறி வந்தால் திரும்பினா இருக்கும். அங்கேருந்து சிம்ஸ் பார்க் போகிற ஒரு ரோடு தான் கன்ஜஸ்ட் ஆகும், மிச்ச ரோடு ஆகாது. அங்கே நீங்கள் போடுறதுன்னா உங்கள் காசில் செஞ்சுருக்கணும். கோயில் இடத்துக்கு வாடகை கொடுத்துட்டு பண்ணியிருக்கணும். இது பல தீர்ப்புகள் சொல்லியிருக்கு. இந்த பக்கம் பார்த்தா இது சொன்னேன் உங்களுக்கு, திருவண்ணாமலையில் 109 பேர். நம்ம இப்படி வரா மாதிரி என் ஃப்ரெண்டு ஒருத்தரை ஒரு வேலைக்காக மயிலாப்பூர் போயிட்டு திருவல்லிக்கேணிக்கு ட்ரெயினில் திரும்பி போயிட்டு இருந்தேன். அப்போ திருவல்லிக்கேணியில் வீடு. அப்போ ஒரு ஆள் கேட்டார், சார் ஸ்டேஷன்லேருந்து இறங்குனா பார்த்தசாரதி கோயில் எப்படி சார் போகணுன்னு. இல்லை சார் இங்கே பக்கத்தில் தான் இருக்குது, பட் இந்த மணி 1 மணி ஆச்சே, இப்போ பூட்டியிருப்பாங்கன்னு. இல்லை சார் என் தங்கச்சி வந்திருக்காங்க, ஏதோ ஒரு டெஸ்ட்டு இன்டர்வியூ வேலைக்கு அப்படின்னா. எவ்வளோ சார்னு. இல்லை 8 கேட்டாங்க, நான் கொடுக்குறதா இல்லை, ஆனால் சொன்னாங்க 15லேருந்து 18 வரைக்கும் திருத்தணிலாம் கொடுத்தாங்களாம், இப்போ 8க்கு வாங்கி தரேன்னு யாரோ சொன்னார். ஸோ 8 லட்சம் கொடுத்து டெம்பரரி ஜாப்னு போட்டு இது மாதிரி கோயில் காசில் சேகர் பாபு செஞ்சிருக்கிறார். ஆனாலும் ஏன் சார் இன்னும் வழக்கும் பல வழக்குகள் வந்து அவர் மேலே இருக்குது. நில மோசடி வழக்காக இருக்கட்டும், டெண்டர் முறைகேடு, அறநிலைத்துறை முறைகேடு, இந்த மாதிரி பல வழக்குகள் இருக்குது. நேற்று கூட இன்னொரு வழக்கை வந்து தள்ளுபடி பண்ணியிருக்காங்க. தாவேகா வேட்பாளரை தாக்கிய வழக்க தள்ளுபடின்னு இவர் போட்ட வழக்கை தள்ளுபடி பண்ண இவர் அந்த கேஸை சினாரோ அசோக் என்ற தாவேகா வேட்பாளர் மீதான தாக்குதலை வழக்கை சந்திக்கணும்னு சொல்லி இவர் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னதை தள்ளுபடி பண்ணி ஏன் நடவடிக்கை எடுக்கல இப்போ வரைக்குமே? போலீஸ் தான் நடவடிக்கை எடுக்கணும். இந்த ஆட்சி வந்து 40 நாள் தான் ஆயிருக்குன்னா, மே 4ஆம் தேதி மே 10ஆம் தேதி பதவி எடுத்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு இருக்கிறது ஜூன் 26. ஸோ 56 நாள் தான், 46 நாள் தான் ஆயிருக்கு. ஸோ அதுலேயும் எல்லா மந்திரியும் பதவி ஏற்றது 20ஆம் தேதி வாக்கில் தான். அதன் பிறகு தான் எடுக்க முடியும். ஆனாலும் பெரும்பாலான அதிகாரிகள் திமுகவிற்கு நட்பானவர்கள். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் வேகம் எடுக்கணும். கண்டிப்பாக செந்தில் பாலாஜி, சேகர் பாபு, KN நேரு, அனிதா ராதாகிருஷ்ணன், அது தவிர மேலும் 3 முன்னாள் அமைச்சர்கள் சொத்து குவிப்பு வழக்கில் அவங்க கீழ்கோர்ட்டில் ஃப்ராடு பண்ணி வழக்கை முடித்தாங்க. அதை ஹைகோர்ட்டில் ஆனந்த் வெங்கடேஷ் அந்த வழக்கை படித்து பார்க்குறார். முதல் வழக்கு பொன்முடி வழக்கு. பொன்முடி அவர்கள் விழுப்புரத்தை சேர்ந்தவர். விழுப்புரத்தில் இருந்த மாவட்ட நீதிபதி அட்ஜஸ்ட் ஆகி வரல, திராவிட மாடலுக்கு ஒத்து வரல. அதுக்காக வேலூரில் இருந்த ஒரு பெண் நீதிபதி கிட்ட கொடுத்து அவங்க ரிட்டையர் ஆகிறதுக்கு 3 மாதம் இருக்கிறப்ப அத்தனை பேப்பரையும் படித்து அத்தனை பேரையும் விசாரிச்சுட்டு தப்பு இல்லைன்னு முடிக்கிறாங்க. அந்த தீர்ப்பு எப்படி இருக்கோ
அதே மாதிரி சாத்தூர் விருதுநகரில் KKSSR திரு தங்கம் தென்னரசு எல்லாருக்கும் க்ளோஸ் பண்ணுறாங்க. படித்து பார்த்தா அப்படியே கட் காப்பி பேஸ்ட்டாக இருக்குது. இந்த 3 தீர்ப்பையும் படித்த பிறகு என்னால் தூங்க முடியவில்லை அப்படின்னு சொல்லி இந்த வழக்குகளை கீழ்கோர்ட்டில் க்ளோஸ் பண்ணது ஃப்ராடு அப்படின்னு அதை ரெஸ்டோர் பண்ணார் ஆனந்த் வெங்கடேஷ். இதை எதிர்த்து அப்பீலுக்கு போன பொழுது அப்போது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நேர்மையானவர்கள் இப்படி ஒரு வழக்கை ரெஸ்டோர் பண்ணதுக்கு கடவுளால் அனுப்பப்பட்டவர். ஆனால் அதுக்கப்புறம் வேற பெஞ்சில் போய் ஸ்டே வாங்கி வச்சுருக்காங்க. இதையெல்லாம் எதிர்த்து இப்போ அப்பீல் பண்ண இருக்கிறார்கள். கண்டிப்பாக சேகர் பாபு அவர்கள் டார்கெட்டில் இருக்கிறார். அவர் பல்வேறு கோவில்களில் பல்வேறு முறைகேடுகள் பண்ணியிருக்கார். 28 கோயிலுக்கு கல்யாண மண்டபம் கட்டுறது கேன்சல் பண்ணியிருக்காங்க. பட் இது இந்த ஆட்சி பண்ணலை, ஏற்கனவே ஹைகோர்ட் பண்ணதை போட்டிருக்காங்க. இன்னும் நிறைய வெளிவரும்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக இன்னைக்கு வெள்ளை அறிக்கையே கேட்டிருக்காங்க. ஏமா ஒரு பில்டிங் கட்டுறதாக இருந்தால் இந்த மாதிரி பில்டிங்க்கு 3000 ரூபா ஸ்கொயர் ஃபீட் ஆகணும். இதே ஒரு சின்ன உதாரணம் சொன்னால், நம்ம KP பார்க்குன்னு ஒரு இது கட்டினாங்க பெரம்பூரில். அது போன ஆட்சியில், அதிமுக ஆட்சியில். அது பெரம்பூரில் வர்றதுனால இவருடைய தொகுதியை ஒட்டி இருக்கும் அப்படிங்கிறதுனால போய் இது பண்ணால் அப்படி கையை வச்சா பேந்து வந்துது புது பில்டிங்கு. ஸோ அந்த பில்டிங்கை இதை போய் இது பண்ணி IIT கான்பூரை கொண்டாந்து கூப்பிட்டு காட்டினா, IIT சென்னையை கூப்பிட்டு காட்டினா சிமெண்ட்டு 1:3 போடணும். ஒரு பாண்டு சிமெண்ட் போட்டால் 3 பாண்டு மண். அதில் போட்டிருக்கிற பூச்சியில் 1:15 போட்டிருக்காங்கன்னு சொன்னாங்க. இப்போ அந்த மாதிரி கம்பெனியை எல்லாரும் என்ன பண்ணுவோம்? இனிமேல் இந்த கம்பெனிக்கு கொடுக்க மாட்டேன். திமுக மாடல்லாம் என்ன தெரியுமா? அந்த கம்பெனிக்கு ஒரு 750 கோடிக்கு நம்ம பக்கத்தில் இருக்கிற நந்தம்பாக்கத்தில் ஃபின்டெக் சிட்டி கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. யாரெல்லாம் பருப்பு எடுத்துக்கங்கம்மா, கல்டவா நீங்கள் ரேஷனில் பருப்பு துவரம் பருப்பு வாங்கினீங்கன்னா அப்படி கொஞ்சம் பாதி கருப்பாக கொஞ்சம் இதுவாக இருக்கும். நம்ம இப்போ துவரம் பருப்பான்னு பார்க்குறதுக்கே டவுட் வரும். அது அதிமுக ஆட்சியில் சேலம் நாமக்கல்ல சேர்ந்த கிறிஸ்டிங்கிற நிறுவனம் 144 ரூபான்னு போட்டு கொடுத்தாங்க. அன்றைக்கி மார்க்கெட் ரேட்டு 90 ரூபா. இன்னும் இப்போ நானும் நீங்களும் மார்க்கெட்டில் போய் இங்கே பக்கத்தில் இருக்கிற கடையில் போய் கேட்டிங்கன்னா கிலோ 128 ரூபா வரும். அதே கொஞ்சம் அண்ணாச்சிட்ட ஃபோன் பண்ணி என் கல்யாணத்துக்கு வேணும் 10 கிலோன்னா இன்னொரு 10 ரூபா குறைப்பார். அப்போ ரேஷனில் போடணுன்னா 1.5 கோடி 2 கோடி கார்டுக்கு ஒரு 1.5 கோடி பேர் வாங்கினாங்கன்னா 1.5 கோடி கிலோ கேட்டால் இன்னும் குறையணும். ஆனால் சில்லற ரேட்டை விட அதிக ரேட்டில் போட்டாங்க. இதை ப்ரூஃபோடு கொடுத்த உடனே அடுத்த டெண்டர் 20 நாள் திமுக வந்த உடனே 98 ரூபாய்க்கு வந்துருச்சு. எங்கே போச்சு அந்த 48 ரூபா போன வாரம் வரைக்கும்? ஆனால் வழக்கு போடல. இன்னைக்கு வரைக்கும் அதே நிறுவனம் தான் சப்ளை பண்ணுகிறது. ஸோ திராவிட மாடல் என்பது லஞ்ச ஊழல் மாடலாக இருந்திருக்கிறது. அதில் முக்கியமாக கோலேற்றிய சில அமைச்சர்கள். இதுலேயும் சொன்னால் முந்தா நேற்று ஒரு செய்தி வந்ததுமா, இப்போ ஒரு கம்பெனி நடக்குது, லாபத்தில் போகுதுன்னா முதலாளிக்கு லாபம் வரும், கீழே இருக்கிறவங்களும் சம்பாதிச்சா. ஒரு முன்னாள் அமைச்சர், சிவகங்கையை சேர்ந்த ஒரு அமைச்சர், அவருடைய PAக்கு 100 கோடி ரூபாய் 200 கோடி ரூபாய்க்கு சொத்து இருக்குன்னு ஆதாரங்களுடன் ஒரு மொட்டை கெடுதாசு முதலமைச்சருக்கு வந்துதான். அதை அவர் கீழே கொடுத்து செக் பண்ணால் அத்தனையும் உண்மைன்னு ஆயிடுச்சான். அதுக்கப்புறம் அவர் திருப்பி இன்னும் மற்ற அமைச்சர்களை பார்த்து எடுங்கன்னா ஒரு 20 அமைச்சர்களுக்கு PAக்களுக்கு ஒரு 10,000 கோடி செத்து சேர்ந்துருக்கும். PA 10,000 சேர்த்திருந்தான்னா அமைச்சர்கள் 10 லட்சம் சேர்த்திருப்பான்னு அர்த்தம். அப்ப என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஆனா இவ்வளவு மோசடிகள் செய்யறாங்கன்னு சொல்றீங்க, இவ்வளவு ஊழல் வழக்குகள் இருக்கு, இதற்கு பின்னால் யார் இருக்கிறார்கள்னு ஒரு கேள்வி இருக்குமே சார். ஏமா எவ்வளவு பணம் நீங்க சம்பாதிச்சாலும் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது அதிமுகவாக இருந்தாலும் சரி, திமுகவாக இருந்தாலும் சரி, தாவேகாவில் விஜயோ அல்லது முதல் போட்ட அமைச்சரோ வாங்கினால் அங்கே தான் கொடுக்கணும் பெரிய அளவில். நீங்கள் முழுசாக எடுத்துகிட்டு போக முடியாது. 3ல் 1 பங்கு எடுத்த உடனே மேலே கொடுத்துடணும். 3ல் 1 பங்கு உங்களுக்கு, மீதம் கட்சி. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சேலத்தில் இருக்கார். அவர் ஒரு பிளாட்டை வித்துட்டேன்னாரு என்கிட்ட 2019. 23ல் திருப்பி அதில் ஏதோ சிக்கல் இருக்குது, என்ன பண்ணணும்னு கேட்டார். ஏன்ப்பா வித்துட்டியேன்னு கேட்டேன். இல்லை நான் என்கிட்ட அக்ரிமெண்ட்டு போட்டது EB கான்ட்ராக்டரு. அவர் 100 ரூபாய்க்கு வேலை எடுத்தால் அதிமுக காலத்தில் 40 ரூபா கீழே கொடுக்க வேண்டியிருந்தது, கீழே மேலே எல்லாம் சேர்த்து. இப்போ 52 ரூபா ஆயிடுச்சான் செந்தில் பாலாஜி வந்த உடனே. அதனால அவர் வாங்கலை. திருப்பி நான் விற்றா அந்த சின்ன வில்லங்கம் எப்படி உடைக்குதுன்னு நீ சொல்லி கொடுத்தா, ஏன்னா நான் நிறைய பேசுறதுனால ஏதோ அது இது ஹவுசிங் போர்டு அந்த இடத்த எடுக்கிறதாக ரூமர் இருந்ததுனால யாரும் வரலன்னு கம்மி ரேட்டுக்கு வச்சுருந்தார். அது இல்லைன்னா RTIயில் நான் வாங்கிட்டா எனக்கு நல்ல ரேட்டில் விற்கலாம்,
இப்போ நானே விற்று அதிகமாக எடுப்பேன் அப்படின்னு என்கிட்ட பேசினார். ஸோ அதிமுக காலத்தில் 40 ரூபாயாக இருந்த 40% திமுக காலத்தில் 52 53 மாறிச்சு. ஸோ இப்போ விஜய் 30% நேரடியாக முதல் கடும்பத்துக்கு போகுதுன்னு இதை பெரிதாக பண்ணது. போன வாரம் தான் நம்ம பேசியிருப்போம். 2000 கோடிக்கு 20 அடுக்கு மாடி இதில் பள்ளிக்கரணையில் சதுப்பு நிலத்தில் வாட்டர் பாடியில் கட்டுறதுக்கு அப்ரூவல் கொடுத்து கேன்சல் ஆயிருக்கு. இது மாதிரி எத்தனை பில்டிங்க்கு ஃப்ராடு பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவருடைய சொந்த தொகுதியிலே பல குற்றச்சாட்டுகள் வந்துட்டு இருக்கு. வீடு கட்டி தருவதாக கூறி ஏமாத்திட்டாரு, பிரச்சனை அடிக்க வராரு, கொல்ல வராருன்ற மாதிரி பல. அதுதான், அவர் மீது புகார் கொடுத்தீர்கள் என்றால் அவர் வட சென்னையின் முக்கிய தாதாவாக இருந்தவர். அவரே சொல்லியிருப்பார், எங்களை தளபதி கை கட்டி போட்டிருக்கிறார், விட்டால் என்னென்னமோ செய்வோம். ஸோ இப்பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறார். ஆனால் விஜய் வேகமாக செயல்படணும். ஏன்னா இன்னொன்று என்ன சொல்கிறாங்க, வழக்கை போட்டுட்டு அப்புறம் அப்படியே வழக்கு நடக்காமல் போயிடும், நாங்கள் கோர்ட்டில் சந்திப்போன்னு இவங்க சொல்கிறாங்க. திமுக ஆட்சியில் 1000க்கும் மேற்பட்ட இடங்களில் டிவிஎஸ்சி ரெய்டு பண்ணுச்சு. 4 அமைச்சர்கள் பேரில் தான் வழக்கு போட்டாங்க, எந்த வழக்கும் முடியல. ஆனால் இன்றைக்கி திமுக எங்கே இருக்காங்க? முன்னாள் முதலமைச்சர் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிட்டார். ஸோ விஜய் அவர்கள் உடனடியாக இந்த வழக்குகளை வேகமாக முடித்து தண்டனை வாங்கி தரவில்லை என்றால் அவரும் கொளத்தூர் எம்எல்ஏ மாதிரி பெரம்பூர் எம்எல்ஏ ஆக்க மக்கள் யோசிக்க மாட்டாங்க. மக்கள் பெரும் நம்பிக்கையில் போட்டிருக்காங்க, இன்னும் உங்களை நம்புகிறார்கள். ஆனால் நீங்களும் அவங்க மாடலில் வேலையை செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் நடக்கும். ஸோ இது மேலே கண்டிப்பாக வேகமாக சரியான அதிகாரிகளை போட்டு வாங்கி தரணும். சேகர் பாபு அவர்கள் கைது செய்யப்படுவாரான்னு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கிறது. ஏன்னா அந்த சினோரோ அஷாக் வழக்கில் குவாஷ் கிடையாதுன்னு இருக்காங்க. நேற்றைய தினம் 109 பேர் திருவாரூர், உங்களுக்கு அந்த இதையே கொடுக்குறேன், அது கூட நீங்கள் போடுங்க உங்கள் இதில் 109 பேர் அப்பாயின்மெண்ட்டை கேன்சல் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா நீங்கள் உங்களுக்கே தெரியும் 15 கோடி அந்த கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகிருக்கு. இது மாதிரி என்னால் ஒரு 50 கேன்சல் ஆன கான்ட்ராக்டுகள் கோர்ட்டால் சொல்ல முடியும். ஸோ இதெல்லாம் கண்டிப்பாக அவர் மீது நடவடிக்கை எடுக்க வைக்கும். தேவை என்றால் கைதும் போகலாம். கண்டிப்பாக சார். தொடர்ந்து பேசுவோம் சார் பல நிகழ்வுகளை பற்றி. நன்றி.